திருச்சிற்றம்பலம். காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவருக்கான பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்றிலிருந்து சென்ற பதிவுகள்லேருந்து இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கன்னியா லக்னக்காரர்களுடைய பொது பலன் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கன்னியா லக்னக்காரர்களுடைய பொது பலன் என்ன அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொது பலன் பொருந்தி வருமா? கன்னியா லக்னத்தில் உத்தர நட்சத்திரம் இருக்கு. உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. ஹஸ்த நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. சித்திர நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் ஆகக்கூடி 9 பாதங்கள் இருக்கு. இந்த 9 பாதங்கள்ல பிறந்தவருக்கும் ஒரே மாதிரி தான் பலன் இருக்குமா? அவர்களுடைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். 3 நட்சத்திரத்திற்கு 3 விதமான பலன்கள் கிடைக்கிறது. அப்போ முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கன்னியா லக்னத்தினுடைய பொது பலன் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கன்னியா லக்னம்ங்கிறது 6ஆம் இடமாக வருது. 6ஆம் இடம்ங்கிறது என்ன? நோய் நொடி, கடன், எதிர்ப்புகள், எதிரிகள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம். அப்ப கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நோய் அவர்களோட ஒட்டி கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு வகையில அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கும். பிறரோட அவ்வளவு எளிதில் அவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய எதிர்ப்பை காமித்து கொண்டே இருப்பார்கள். இல்லைன்னா எதிரிகள் இவருடைய எதிர்ப்பை காமிச்சுட்டே இருப்பார். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில கடன் தொல்லையில அவஸ்தைப்பட்டுட்டே இருப்பார். இந்த 3மே கன்னியா லக்னத்தினுடைய மிக முக்கியமான இயல்பு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய 6வது பாவமான 6வது ராசியான அந்த கன்னி என்பது கன்னியா லக்னக்காரருக்கு லக்னமாக இருக்கிறதுனால அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கடன் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கும். யாரோடையும் ஒத்து போக மாட்டான். இதை தவிர புதனுடைய காரகத்துவமான புத்தி கூர்மை, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு அவகிட்ட. எதையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு. கணிதத்துல ஆர்வம் இருக்கும். ஜோதிஷம் முதலான இதர சாஸ்திரங்கள்ல அதிகமான பிடிப்பு இருக்கும். அப்படின்னு புதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்னியா லக்னத்துக்கு நம்ம மேப் பண்றோம். இது உபய லக்னமா வந்ததுனால அவர்களுடைய மனநிலை, செயல்பாடு, பேச்சுகள் எல்லாத்திலையுமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துட்டே இருக்கும். ஒரு நிலையற்ற தன்மை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது பூமி ராசியாக இருப்பதனால எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், எதையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், உள்வாங்கியதை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல், இது போன்ற சில குணாதிசயங்கள் இந்த கன்னியா லக்னத்திற்கு இருக்கும்னு பார்த்தோம். இது அத்தனையுமே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கும் இருக்குமா? ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கும் இருக்குமா? சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கும் இருக்குமா?
உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் வந்தவாளுக்கோ, ஹஸ்த நட்சத்திரத்தில் லக்னம் வந்தவாளுக்கோ, அல்லது சித்திர நட்சத்திரத்தில் லக்னம் வந்தவாளுக்கோ இந்த பலன்கள் அத்தனை வருமானா, இந்த பலன்களோட சேர்த்து உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்து கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமைத்தன்மை வாய்க்கப்பெறும். உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்து கன்னியா லக்னமாகவும் இருந்தா அவளுக்கு ஆளுமைத்தன்மை வாய்க்கப்பெறும். அவளுக்கு ஒரு ஆதிக்கத்தன்மை இருக்கும். பிறருக்கு தலைமை தாங்கும் பண்பு அவர்களிடம் இருக்கும். அரசியல் ஈடுபாடு இருக்கும். அரசாங்கத்தோட ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இத்தனை விதமான விஷயங்கள் இருந்தாலும், அதாவது அரசியல் தொடர்பு, ஆளுமை, ஆதிக்கத்தன்மை, அரசாங்கத்தோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு, அரசு உயர் அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய தொடர்பு, உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய தொடர்பு, இப்படி இருந்தாலும் அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் கன்னியா லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக வருவதால், இங்கதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் ஆளுமை பண்பை கடைபிடிப்பதற்காக ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். தலைமை பண்பை தக்க வச்சுக்கிறதுக்காக செலவுகள் செய்வார்கள். ஆதிக்க பண்பை நிலைநிறுத்துவதற்காக வீண் செலவு செய்வார்கள். அலைச்சலில் ஈடுபடுவார்கள். தூக்கமின்மை ஏற்படும். எதுக்காக? ஆளுமை தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக. தன்னுடைய தலைமை பண்பு வேணும். நான் இந்த குரூப்புக்கு தலைவனாக இருப்பேன், நான் இந்த கிராமத்துக்கு தலைவனாக இருப்பேன், நான் இந்த கட்சிக்கு தலைவனாக இருப்பேன், நான் இந்த அலுவலகத்திற்கு தலைவனாக இருப்பேன், நான் இந்த நிறுவனத்துக்கு தலைவனாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வேகத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். எவ்வளவு ரூபா வேணாலும் செலவு பண்ணுவார்கள். எவ்வளவு தூரம் சென்று ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்தி தான் தலைமை பொறுப்பிற்கு வருவார்கள். இது கன்னியா லக்னத்துக்காரர்களுக்கு, கன்னியா லக்னத்தில் உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்தவாளுக்கு இந்த பண்பு இருக்கு. தன்னுடைய ஆளுமை தன்மையை, தன்னுடைய புத்தி கூர்மையை, தன்னுடைய அறிவு கூர்மையை, தன்னுடைய பதில் சொல்லும் ஆற்றலை, தன்னுடைய நகைச்சுவை பண்பாக பேசக்கூடிய இயல்பான ஆற்றலை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த உத்தர நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவா எவ்வளவு ரூபாவனாலும் செலவு பண்ணுவா. வீண் செலவுகள் இருக்கும், வீண் விரயங்கள் இருக்கும், நட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் தலைமை பண்பிற்கு வருவதற்காக போராட்டம் செய்வார்கள். நான் நிறைய பார்த்திருக்கேன். மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், மிகச்சிறந்த அரசியல் தலைவர், இன்னமும் மிகச்சிறந்த அரசியல் தலைவர், பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர், பல அமைச்சர்களை உருவாக்கியவர், பல மத்திய அமைச்சர்களை உருவாக்கியவர், பல மாநில அமைச்சர்களை உருவாக்கியவர், சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியவர், பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியவர். அந்த பெரும் தலைவர் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர். நான் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன்.
மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த பண்பாளர், நல்ல நகைச்சுவை ரசிகர், நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஆற்றல் உடையவர். அவர் தான் முதலமைச்சராக வேண்டும், தான் மந்திரியாக வேண்டும், தான் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும், தான் வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திற்காக பல கோடிகள் செலவு செய்தவர் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அப்போ இந்த கன்னியா லக்னத்துக்காரர்கள், அதுவும் கன்னியா லக்னமானது உத்தர நட்சத்திரத்தில் விழுந்திருந்தால் அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு தலைமை பண்பு இருக்கும். அந்த தலைமை பண்பை தக்க வச்சுப்பதற்காக அவர்கள் செலவு செய்வார்கள், நட்டமடைவார்கள், ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதுதான் கன்னியா லக்னமானது உத்தர நட்சத்திரத்தில் விழுந்தவாளுக்கு ஏற்படக்கூடிய பலன். இந்த தலைமை பொறுப்புங்கிறது சில சமயம் குடும்பத்தின் தலைமை பொறுப்பாக இருக்கலாம், சில சமயம் ஒரு ஜாதிக்கு தலைமை பொறுப்பாக இருக்கலாம், சில சமயம் ஒரு ஊருக்கு தலைமை பொறுப்பாக இருக்கலாம், சில சமயம் ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பாக இருக்கலாம், சில சமயம் மாநில அரசாங்கத்திற்கோ மத்திய அரசாங்கத்திற்கோ தலைமை பொறுப்பாக இருக்கலாம். அது அவளுடைய கொடுப்பினையை பொறுத்தது. ஆனால் உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்து அது கன்னியா லக்னமாக இருப்பவர்களுக்கு தலைமை பண்பு இருந்தே தீரும். இந்த தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுக்கு, இந்த தலைமை பண்பை பெருக்கிக் கொள்வதற்கு, இந்த தலைமை பண்பினால பலன் அடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரியன் வழிபட்ட ஸ்தலங்கள்னு இருக்கோ இல்லையோ. உதாரணத்துக்கு திருமங்கலக்குடி, சூரியனார் கோயிலுக்கு இன்னொரு பேர் தான் திருமங்கலக்குடி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகா, அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா அவளுடைய தலைமை பண்பு நல்ல முறையில் செயல்படும். ஒரத்த நாட்டுக்கு பக்கத்தாப்புல பருதியப்பர் கோயில், பாஸ்கரேஸ்வரர் கோயில்னு இருக்கு. ஞானசம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம் உளூர்னு ஒரு கிராமத்தில் இருக்குது. அருமையான கோவில், சிவன் கோவில், சூரியன் வழிபட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணினால் இந்த சூரியனால அனுகூலம் ஏற்படும். கும்பகோணத்துக்கு பாஸ்கர கஷேத்திரம்னு பேர். அங்க இருக்கக்கூடிய கும்பேஸ்வரராக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சாரங்கபாணியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ராமசுவாமி கோவிலா இருக்கட்டும், எல்லா கோயில்களிலும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய 12 சிவன் கோயில், 12 விஷ்ணு கோயில்கள் அத்தனையுமே சூரியனால பூஜிக்கப்பட்ட க்ஷேத்திரங்கள். கும்பகோணத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலையும் அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு கோவில்களையும் பெருமாள் கோவில்களையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தா இந்த சூரியனுடைய அனுகிரகம் அதிகமாகுது. உத்தர நட்சத்திரத்தில் லக்னமாக பிறந்தவர்கள் அனுகூலத்தை அடைவார்கள். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. கன்னியா லக்னத்தில் பிறந்து அந்த லக்னமானது உத்தர நட்சத்திரத்திலே விழுமையானால் அவர்கள் எல்லாம் ராம 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 என்று ராமநாம ஜபத்தை ஸ்மரணம் பண்ணினாலே போறோம். சதா ராம ராம ராமன் சொன்னா போறோம். சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அவளுக்கு அரசியல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கிறது. இதுதான் கன்னியா லக்னத்துல லக்னமானது உத்தர நட்சத்திரத்தில் விழுந்தா அவளுக்கு ஏற்படக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும். அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னியா லக்னமாக இருந்து லக்ன புள்ளியானது
ஹஸ்த நட்சத்திரத்துல இருந்தா என்ன பலன்னு பார்க்க போறோம். அடுத்த பதிவுக்கு போவோமா? ஹரே கிருஷ்ணா. திருச்சிற்றம்பலம்.